ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருச்சி மங்களன் மங்கள் வந்து போயிருந்தேன். கொஞ்சம் இப்போ தீபாவளிக்கு வந்து எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து என் பொண்ணு வாங்கினாங்க பிரேஸ்லெட்டு. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 27. அதுக்கடுத்து வந்து நெயில் பாலிஷு இந்த கலர் ஒன்று, இது வந்து ரூ. 22.50 அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நெயில் கலர்லேயே வந்து ஒன்று வாங்கினாங்க, அதுவுமே சேம் அதே ரேட்டு தான். அதுக்கடுத்து இது வந்து நான் வாங்கின கேட்ச் கிளிப்பு, ஒரு பர்பிள் கலர் மாதிரி சாரீக்கு மேட்சாக வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து ரூ. 40. அதுக்கடுத்து என் பொண்ணு வந்து இது வாங்கினாங்க. இதுவுமே வந்து கேட்ச் கிளிப்பு தான். இதோடைய ரேட்டு வந்து ரூ. 49.50 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சேஃப்டி பின்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே போட்டுருவோம். நம்ம எவ்வளோ தான் சேஃபாக எடுத்து வச்சாலுமே மிஸ் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஊருக்கெல்லாம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அப்போயுமே வந்துட்டு கரெக்டாக நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இது ஒரு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து 50 பீசஸ் இருக்கும். ரூ. 27. சைஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மெகந்தி கோன் வந்து ஒன்று வாங்கினாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டிக்கர் போட்டு இதோடைய ரேட் வந்து ரூ. 13.50. அதுக்கடுத்து இந்த ஸ்டிக்கர் போட்டும் வாங்கினாங்க. இதோடைய ரேட் வந்து ரூ. 9. அதுக்கடுத்து ரெயின்ட்ராப் பேங்கிள் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னுடைய சாரியில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த கலர் வர்றதுனால இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிப்பயிறு கலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலரு. ரேட்டு வந்து ரூ. 108. ஒரு டசன் வந்து ரூ. 108. இது ரொம்ப அதிகம் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் யாராவது வாங்கினப்போ இந்த மாதிரி ரேட்டா? நீங்கள் எங்கே வாங்குறீங்க? நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்றது மாதிரி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதோட தீபாவளிக்கு நீங்கள்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.